இல்லை இந்த ஆக்சுவலாக டிமாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சோடனே அந்த படத்துக்கு நாங்களாம் எதிர்பார்க்காததை விட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது. அந்த படம் முடிஞ்சோடனே லைக் ஒரு 6-7 months கழிச்சு நான் தான் அஜய் கிட்ட ஃபோன் பண்ணி ஐ திங்க் நம்ம பார்ட் 2 எடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பார்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குன்னும் போது அவர் என்ன சொன்னார், நம்ம பார்ட் 2ன்றது வந்து ஒரு வெறும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்து இல்லாமல் ஒரு நல்ல கதை அமைஞ்சா மட்டும் எடுப்போம் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 5-6 years கழிச்சு ஒரு நாள் சொன்னார், ஒரு நல்ல லைன் வந்து ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்படி தான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது வந்துட்டு அஜய், அப்புறம் ஒயிட் நைட் என்டர்டெயின்மெண்ட் மணி அண்ணனும் காசி சாரும் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் படிப்படியாக அது வளர்ந்து கடைசியில் வந்து ஒரு படம் வந்து வெளியில் ரீச் ஆகிறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் பாபி சார் வந்ததுக்கப்புறம் இப்போது த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த படம் எல்லாருக்கும் பயங்கரமாக தெரியுது. ஓகேயா? அப்புறம் மனோஜ் சார் அவரு, அப்புறம் இவங்க அர்ச்சனா, நீங்க தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும். அஜய் நீங்களும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பிரதர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச உடனே இதுக்கான பிளான்ஸ் இருந்துச்சு. ஒரு கரெக்டான கதை இப்போ அமைஞ்ச உடனே இதுக்கான ஒர்க்ஸ் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட யூஸ்வலாக மற்ற படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை யூஸ் பண்ணிப்பாங்க, பட் வேற ஒரு ஸ்டோரி வேற ஒரு களமாக போவாங்க. அப்படி போகாமல் நம்ம அந்த ஸ்டோரி எந்த இடத்துல விட்டோமோ அதுலேருந்து ஒரு கண்டினியூஷனாக ஒன்று பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம். ஸோ படம் August 15 ரிலீஸ் ஆகுது. பார்த்து நீங்கள் தான் உங்களோட ஃபீட்பேக் சொல்லணும். நான் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் அஜய்கிட்ட பேச சொல்ல இந்த படத்தை பற்றி நான் வந்து எல்லாரும் தேங்க்ஸ் இங்கே வந்து இருக்கு டிமாண்டி காலனி 2 டீம் ஃபார் விசிட்டிங் எக்ஸ்ட்ரோ, ரொம்ப சந்தோஷம். டெக்னாலஜி ஃபீல்ட்ல இருந்து லைக் ஐ மீன் ரன்னிங் குளோபல் கம்பெனி வந்து மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்ன பண்ணணும் இதில் வந்து வேர்ல்ட் கிளாஸாக மூவிஸ் மட்டும்தான் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து அஜய்கிட்ட பேச சொல்ல வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு. அதாவது அருள்நிதி ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஒரு ஷார்ப்பான ஆக்டர். அதுக்கப்புறம் பிரியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியும், லைக் அருண் சார், அர்ச்சனா, எல்லாரும் வந்து வெரி வெரி குட் டீம் வித் அன் அமேசிங் ஸ்டோரி. அந்த இது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்த்தேன். இது வந்து அந்த மியூசிக் எப்படி இன்கார்பரேட் ஆயிருக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ், தி கிராஃபிக்ஸ் அரௌண்ட் ஒரு நான் பார்த்தது வந்து ஒரு ஹாலிவுட் லெவல்ல நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி ஒரு மூவியா இருந்துச்சு. அதனால பிக் பண்ண சொல்ல வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. அது வந்து நீங்க எல்லாமே August 15 வந்து தியேட்டர்ல பார்க்க சொல்ல தெரியும். அதாவது இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு பயங்கர ஸ்டோரி, அதுக்கப்புறம் டீம், அமேசிங் டீம், கிரேட் கேஸ்ட், கிரேட் மியூசிக், அதுக்கப்புறம் டெக்னாலஜி இந்த படத்துல வந்து நிறைய இன்கார்பரேட் பண்ணிருக்கு. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் a ஃபேமிலி மூவி. அதாவது எல்லாரும் போய் பார்க்கறது, நீங்க வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேட்டிங் வந்து UA ரேட்டிங். இது வந்து சும்மா கோரியான படம் கிடையாது. இது வந்து ரொம்ப லாஜிக்கலா லைக் ஒரு வெறுப்பா ரொம்ப எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு மூவியா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப எக்ஸைட்டட். தேங்க்யூ அகேன் ஃபார் ஆல் விசிட்டிங் Xero and meeting my team. Our pleasure. Our pleasure. இயக்குனரும் அருள் அவர்களும் சொல்றதை தாண்டி புதுசா நான் எதுவும் சொல்லிட போறது கிடையாது. ரொம்ப ப்ராப்பரான ஒரு டைரக்டருடைய படம். ஸோ எல்லா படத்துக்கும் முழு நம்பிக்கையை கொடுத்து உழைக்கிற மாதிரி இதுலேயும் பெரிய டீம் உழைச்சிருக்கோம். படத்தை உங்களுக்கு August 15 வெளியிடுறோம், பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல, ஆல்ரெடி நாங்க களத்தில் சந்திப்போம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைம் இது பண்ணிருக்காங்க இந்த படம். எனக்கு களத்தில் சந்திப்போம்ல நான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த முறை அதுல வந்து அது கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு படம். இது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர். ஆனா அவர் வந்து அதே சில்ட், சர்காஸ்டிக், ஹாப்பி பர்சன். உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட நிறைய பேசியிருப்பாரு, என்னை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தி.
பொதுவாக பேய்படங்கள் வந்து அரண்மனையாக இருக்கட்டும் இந்த ட்ரில் நம்ம படங்கள்லாம் வந்து செகண்ட் பார்ட்டு வந்து பேச்சு நம்ம படம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கிற இதுக்கு எந்த அளவுக்கு விஷயம் அதான் சார் இப்போ அதெல்லாம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ். ஆனால் அது வந்து ஹாரர் காமெடி இருக்கும். நம்மளுக்கு வந்து பியூரான ஹாரர் ஃபிலிம். இந்த இந்த மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னாலே எனக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ராப்பராக ஒரு பயமுறுத்துறதுக்கான ஒரு ஹாரர் ஃபிலிம். அதே பேட்டர்னில் தான் நாங்கள் கான்ஃபிடண்டாக இருக்கோம். நல்லா வந்திருக்கு. ஒரு அதான் இது வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். தியேட்டரில் பார்த்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நல்லா இருக்கும். இப்போ ஹாரர் மூவி எந்த அளவுக்கு இருக்கு சார்? இப்போ இங்கிலீஷ்ல ஈவில் டெட் எல்லாம் வந்து பயங்கரமான மியூசிக் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. தமிழ் படம் அந்த அளவுக்கு அதே இதுல கொண்டு வர முடியும்? இல்லை சார், நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக எடுத்த எல்லா படங்களும் ஹிட். நீங்கள் தமிழில் கரெக்டாக எடுக்கப்பட்ட பேய் படங்கள் எல்லாமே ஹிட். நீங்கள் யாவரும் உள்ளம் பாருங்க, மாயா பாருங்க, இந்த மாதிரி அந்த எல்லா இப்போ ரீசெண்டாக இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி பேச்சின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னாங்க, அதுவும் ஹிட். ஸோ ஹாரர், அந்த பியூர் ஹாரர் ஜானருக்கு எப்பவுமே ஒரு ஃபேன்ஸ் குளோபலாக இருக்காங்க. அது கரெக்டாக பண்ணால் அது எப்பவுமே சக்ஸஸான ஒரு ஃபார்முலா தான். மக்கள் மத்தியில் அந்த பேய் நம்பிக்கையெல்லாம் இருக்கு. நம்பிக்கை இருக்கு இல்லைன்றது வந்து ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு சிலர் அதாவது அவங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை. பட் அது நம்பினாலும் நம்பாட்டினாலும் தியேட்டர்ல உட்காந்து அவங்க அந்த ஒரு 2 மணி நேரம் அந்த ஸ்பெண்ட் பண்றாங்க இல்லையா, அதுல கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஃபேக்டர்ஸ் வந்து அது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு விஷயம் தான். பார்ட் 2 எடுத்துருக்கீங்க, மறுபடியும் சீரிஸ் மாதிரி அப்படியே தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆமா, இது பார்ட் 4 வரைக்கும் கதையாவே நாங்க ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 4 பார்ட் ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ல இது வந்து ஒரு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி. ஆமா, அதே மாதிரிதான் இருக்கும். இல்ல அதேதான், அவருக்கு வந்து அவர் எக்ஸைட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அமையணும். அது அமைஞ்சாதான் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இதுவும் அவங்களோட கேரியர்ல இன்னொரு ஒரு டிஃப்ரெண்டான ஃபில்ம். படத்துல இந்த மியூசிக் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படத்துல வந்து அருள் ப்ரோ, அப்புறம் பிரியா வந்து, அப்புறம் அர்ச்சனா, முத்துக்குமார் சார் இருக்காங்க, அருண் பாண்டியன் சார் இருக்காங்க. இதை தவிர மீனாட்சின்னு ஒருத்தவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்காங்க. காஸ்டா இவ்வளவுதான் பேசிக். பட் டெக்னீஷியன்ஸா சாம்சிஎஸ் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் அப்படின்றவர் தான் டிஓபி, குமரேஷ்ன்றவங்க. நம்ம மாங்க் ஒருத்தர் அப்புறம் ஆர்டிஸ்டா இப்போ 2 பேர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல டிமாண்டே நடிச்ச அந்த ஃபாரினர் அவரு திரும்பி பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு ஒரு 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 புத்திஸ்ட் ஆங்கிள் ஒன்று தேவைப்பட்டுச்சு, ஒரு மாங்க்ஸ் அவங்களோட ஒரு ஆங்கிள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து செரிங் டார்ஜின்னு ஒருத்தர், அவர் வந்து ஆஸ்கர் வாங்கின ஒரு டாக்குமெண்ட்ரியில பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் புது இது அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா இருக்கு சார், நிறைய இருக்கு. ஆக்சுவலா இது அது இப்போ அந்த ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம். அந்த படம் வந்து நாங்க எதிர்பார்க்கல அது அவ்வளோ பெரிய சக்சஸ் ஆகும், எல்லாருக்கும் இது எவ்வளோ பிடிக்கும்ன்றது நம்ம எதிர்பார்க்கல. பட் அப்படி ஒரு ஒரு இது அது அது ஒரு ரெகக்னிஷன் அது கிடைச்சிருச்சு. இப்போ திரும்ப நம்ம அதை பண்றோம் அப்படின்னா நம்ம அதை சர்பாஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் என்னைக்கு கிடைக்குதோ அப்போ பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஒரு 9 இயர்ஸ் வெயிட். ஸோ ஒரு சில புது இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் கிடைச்சிச்சு, ஒரு புது களத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ அதனால தான் சார் அப்படிலாம் கிடையாது சார். ஆக்சுவலா நாங்க சம்மர்லயே இந்த படம் ரிலீஸ் பண்ண வேண்டியது. அஜய் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருந்தார். இது மாதிரி வந்து சிஜி வந்து நல்லா வந்தே ஆகணும். ஏன்னா ப்ரீவியஸ் மூவி வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் இந்த படத்துல சிஜி நல்லா வந்தே ஆகணும். ரெண்டாவது ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது சிஜி ரொம்ப முக்கியம். அதுவும் எங்க படத்துல வந்து 80% ஃப்ரேம்ல ஐ திங்க் சிஜி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பாபி சாரும் படம்லாம் பார்த்துட்டு அவர் என்னதான் அவங்க முன்னாடியே வந்து ப்ராஜெக்ட் உள்ள கமிட் ஆனாலும் அவங்க படம் பிடிச்சிருக்குன்றனால சிஜிக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்பேஸ் அவருக்கு கொடுத்தாங்க. அதனால தான் நாங்கள் வந்து ஆகஸ்ட் 15 வரோம். பர்பஸாக வரல. ரெண்டாவது ஆகஸ்ட் இப்போ என் படமே நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், வேற ஒரு படமாக இருந்திருந்தா நான் கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 வந்திருக்க மாட்டேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா வெளியில போய் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதே மாதிரி 4 நாள் லீவ் வருது. ஸோ அதனால தான் வரும். எனக்கு என்னன்னா மனசால
வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும், நம்ம படமும் நல்லா பண்ணணும். அந்த படம் ஆப்வியஸா நல்லா பண்ணணும், அதுல விக்ரம் சார் இருக்காரு. ஸோ இந்த 2 படமுமே இந்த 4 நாள் நல்லா பண்ணு. அப்புறம் ரகு தாத்தா வருது, அந்த படமும் நல்லா ஓடணும். இந்த 3 படமும் நல்லா பண்ணுச்சுன்னா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. பாபி சார் மாதிரி இன்னும் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா, இந்த படம் ஏன் இந்த ஒரு ஃபெஸ்டிவல்ல வர்றதுக்கு ரீசன், முதல்ல இதுக்கு பேசிக் ஹைப் இருக்கு. தென் படம் இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க இது பேய் படம் இல்லை, இதுல நிறைய இமோஷன் இருக்கு. அந்த இமோஷன் பாட்டு தான் இந்த அந்த படத்தை பெரிய வெற்றியாக்கும். ஸோ அது அதே மாதிரி நார்மலாக ஒரு கோஸ்ட் ஃபில்ம், ஒரு ஹாரர் ஃபில்ம்னா யாராவது சாமியார் வருவாங்க, இல்லைன்னா ஒரு எங்கேதோ மந்திரவாதி பிடிச்சிட்டு வருவாங்க, அப்படித்தான் எல்லாம் இருக்கும். பட் இது அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரெசன்டேஷன், அந்த இதில் பண்ண செலவு, டெக்னிக்கல் செலவு, இதெல்லாம் பெரிய கிராண்டியராக இருக்கும். இது நிச்சயமாக எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இட் இஸ் நாட் ஓன்லி கோஸ்ட் ஃபில்ம், ஒரு பேய் படம், ஐயோ பின்னால் இருந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு பயன்படுத்த, அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் என்ன. அதே மாதிரி இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணம், நம்ம டைரக்டர் எனக்கு இந்த கதை சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தம்பி கூட பழகுனதுக்கப்புறம், அருள்நிதி கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பிரியா பவானி சங்கர், தென் பாபி ப்ரொடியூசர், ஹூ இஸ் அ ரியல் ப்ரொடியூசர். வெறும் நம்பர்ஸை பார்த்துட்டு பண்ணுறதுலாம் இருந்துச்சுன்னா, பணம் இவ்வளோ போட்டுட்டோம், இதுக்கு மேலே லாபம் பார்க்கணும், அந்த ஒரு ஸ்கேலில் இல்லாமல் லெட் அஸ் கோ பியாண்ட். ஸோ அந்த ஒரு கிராண்டியர் இந்த படத்தில் கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஆடியன்ஸுக்கு இது 100% சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதில் டவுட்டே கிடையாது. வித் ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். இந்த படம் ஒரு ஒன் ஆஃப் தி கிளாசிக் ஃபில்மாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிறைய கிளாசிக் ஃபில்ம் நான் பண்ணியிருக்கேன். எங்களோட இணைந்த கைகளே அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் பேசப்படுற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக எனக்கு பேசப்படும். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்கும் பேசப்படும். நிச்சயமாக இந்த படத்தை ஆகஸ்ட் 15 தியேட்டரில் வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். இதுக்கு நல்லா கிளியராக சொல்ல முடியாது. நான் ப்ரிப்பேர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணலையே. பார்த்துட்டு வெளியே வரும்போதே ஆடியன்ஸ் படத்தை பற்றி சொல்ற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் படத்துக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ இல்லை சார், அது அவங்க அபிப்பிராயத்தை வெளில வந்து சொல்ல போறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் ஒரு படம் பார்க்கும்போது. நான் இந்த ரிவ்யூஸ் எப்படி பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது நான் இவரும் பயங்கரம் ப்ரெஷராக இருந்தார் ரிலீஸுக்கு முந்தின நாள். அது சொல்லாமா? அதை இல்லை சொல்லாமே, அதை சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் சொல்லிடலாம்ல. ஓகே, அது என்னன்னு நீங்க அப்புறம் அவர் தனியா கேட்டுருங்க. ஸோ அது நீங்க எப்படி கேட்காம விட போறீங்க? அடுத்த கேள்வி அதுதான் அப்படின்னு பாக்குறேன். ஸோ அப்போ வந்து அவரும் டென்ஸ்டா இருந்தாரு, நானும் டென்ஸ்டா இருந்தேன். எனக்குமே வந்து ஒரு மௌனகுரு முடிச்சுட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹிட்டு தேவைப்பட்டுச்சு. அப்புறம் அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியில ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் வந்துச்சு. பட் ஈவினிங்க்கு அப்புறம் அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் சரசரன்னு பயங்கரம் பாசிட்டிவா இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போல்லாம் நான் டவுனா இருக்கேனோ டிமாண்டி பப்ளிக் ரிவ்யூன்னு போட்டு அதுல எல்லாரும் அந்த படத்தை பாராட்டுறதை பார்த்து நானே கண் கலங்கி என்னை எந்து பண்ணிட்டேன். அவர் என்ன மாட்டேன்ற மாதிரி பாவம் பாக்குறீங்க. ஆனா எங்களுக்கு தெரியும் என்ன சார் கரெக்ட். தனிப்பட்ட முறையில கேக்குறீங்களா சார்? எல்லாரும் மனுஷங்க தானே. இப்போ உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி நடிகர்களுக்கும் இருக்க தானே செய்யும். அதான் கேட்டாங்க கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா நெகட்டிவ் ரிவ்யூஸ் பிரச்சனை இல்லை சார். ரிவ்யூங்கிறது படத்துடைய ரிவ்யூ இல்லை, கிரிட்டிசிசம் அது எல்லாமே ஓகே தான். நம்ம அட்ரஸ் பண்ணது வந்து டெஃபினட்டா பத்திரிகை நண்பர்கள் அவங்க படத்தை பத்தி சொன்ன ரிவ்யூவோ
இல்லைன்னா அவங்களுடைய கருத்தோ அதுக்கு எதிரான விஷயத்தை பத்தி நம்ம பேசல அந்த யூடியூப் இன்டர்வியூல. நம்ம சொன்னது டிஜிட்டல் மீடியால எல்லாருக்கும் ஒரு முகமே தெரியாம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றது, அதை தான் பேசணும். ஸோ யூ ஆர் ஃப்ரீ, நாங்கள் வில் பி வெரி ஹாப்பி. நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ, ரிவ்யூ இஸ் அ ரிவ்யூ, அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. உங்ககிட்ட இருந்து என்ன கருத்து வருதோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை சரி செஞ்சுக்கிட்டு அடுத்து வளர முடியும். அதனால அது நம்மள மாதிரி உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கான பதில் கிடையாது. சார் இந்த படத்துக்கு அதாவது திருப்பியும் நான் போறது வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் த படத்தை வச்சுதான் நான் போவேன். இந்த பிரம்மாண்டம் பண்ணிருக்கேன் சொன்ன மாதிரி இது பெரிய லெவல்ல பண்ணோம்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபுல்லா எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் இன்கார்பரேட் பண்ணி. ரெட் ஜெயண்ட் வந்து ரொம்ப ஐ மீன் அவங்க கூட ஒர்க் பண்றதுல வந்து ரொம்ப, அதாவது வெரி ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன். அதாவது டிரான்ஸ்பரன்சி எல்லாத்துலேயுமே வந்து எங்களுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல பார்ட்னராக இருப்பாங்க, ரிலீஸ் பார்ட்னராக இருப்பாங்க. நம்ம டீம்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்கோம். நம்ம எப்படி ஒன்று வந்து படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ சொல்ல வேணாம்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்கிறாங்க. ரொம்ப ரிலீஸ் முன்னாடி ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். இல்ல பதில் அது கிடையாது. கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அது என்னன்னு சார் நீங்க அடிக்காமே கேளுங்க சார், சொல்றேன். அஜய் சார்ன்ற அவரே சொல்லிட்டோம் சார், அவரு ட்ரை பண்ணு. வேணாம் அது வேண்டாம், அது வேண்டாம் சார். ஒண்ணுமே இல்ல சார், எப்படி வைரல் பண்றது தெரியல. எல்லாரும் பதில் யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்ப என்ன சொல்லலாம். அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் நானா சார், நான் நம்ம தகராறு பண்ணாரு என்ன வச்சு, கணேஷ் விநாயக்னு சொல்லிட்டு தகராறு தேன்லாம், அவரோட இப்போ ஒரு படம் முடிச்சுட்டாங்க. இன்னும் டைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அப்புறம் இப்போ பேஷன் ஸ்டுடியோஸ்ல வந்து பிரபு ஜெயராம்னு என்னங்க சார் உங்க சட்டம் எடுத்தாரு, அவரோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கு. ஆமா நம்ம பின்னாடி போறோம். இந்த மைக் கொடுத்துருவா உங்களுக்கு. இல்ல சார் தெரியும், இது இல்ல அவர் பேசுனா ஊருக்கே கேட்கும் சார். உங்களுக்கு தான் இல்ல தெரியுதா? படத்தை பத்தி சொல்லிருக்கேன். பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது தீமாண்டி காலனி 2 இந்த படம் வந்து எனக்கு வந்து மகான் சாப்பாட்டா பரம்பரை பார்த்துட்டு அஜய் ஞானமுத்து வந்து எனக்கு கூப்பிட்டு இந்த கதையை சொன்னார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. எனக்கு இப்போ டிமாண்டி காலனி 1 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, யார் இந்த மனுஷன் இப்படி இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி பயமாக வேறு லெவலில் ஒரு பயத்தை. பொதுவாக பேய் படம்னாலே பொண்ணுங்க தான் அது மாதிரி இருக்கும். இது பசங்களை வச்சு ஒரு மிரட்டி இருக்காப்புல, இவருக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இருந்தது. அப்போ சாரை நான் மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரோல் இந்த ரோல். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ஆஸ் எ முத்துக்குமாராக வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப்ல ஒரு பார்வையாளர்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கேன். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் சரியாக பண்ணியிருக்கேங்கிறத நம்புகிறேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். பாபி சார் அண்டு மனோஜ் சார் வந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ், வேறு லெவலில் வந்திருக்கு. அப்புறம் அருள் சார் கூட ஒர்க் பண்ணது, என்னுடைய ஜேர்னி ஃபுல்லாமே அருள் சார் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கதாபாத்திரம். ஸோ அதனால் ரொம்ப அவர் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டராக நான் பார்க்குறேன் அருள் சாரை. அதே ஈக்குவலான கேரக்டர் தான் பிரியா பவானி சாங் இருக்கும். ஸோ அவங்களும் இதை சரியாக பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கான்வர்சஸ்லாம் அருண் பாண்டியன் சார் கூடலாம் வேலை செஞ்சது ரொம்ப நான் இணைந்த கையில் அவரை பார்த்து நான் மிரண்டிருக்கேன். ஸோ அந்த இப்போ மனுஷன் கூடலாம் வேலை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். ஸோ மீனாட்சி அண்டு அர்ச்சனா, அப்புறம் இதில் கேமரா ஒர்க்கு ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஆகஸ்ட் 15th வந்து ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற பெரும் நம்பிக்கை எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும்
நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆஹ் ஏன்னா டிமாண்டி காலனி 1 படம் நான் வந்து பார்த்து பயந்து தூக்கம் இல்லாம இருந்த டைம்ல கூட நான் நினைச்சு பார்க்கல டிமாண்டி காலனி 2ல நான் ஒரு பார்ட்டா இருப்பேன்னு. ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்தா விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஏன்னா இது என்னோட முதல் படம் அப்படின்றதுனால எப்படி ஒரு படம் உருவாக்குறாங்க, எப்படி எல்லாரும் இதுக்காக உழைக்கிறாங்க அப்படின்றத என்னால பார்க்க முடிஞ்சது. இத்தனை நாளா ஒரு ஆடியன்ஸா தியேட்டர்ல போய் உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த அது பின்னாடி இருக்கிற அந்த கஷ்டம் தெரியல. பட் இந்த இந்த செட்ல என்னால அதை பார்க்க முடிஞ்சது. ஹவு பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃபார் இட். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஐ லேர்ன்ட் லாட் ஆஃப் லெசன்ஸ் இன் திஸ் ஷூட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பாபி சார், மனோஜ் சார்லாம் வந்த உடனே படம் இன்னும் பெருசான உடனே எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சார். லைக் ஃபுல்ஃபில். தேங்க்யூ ஸோ மச். அதாவது இந்த படம் வந்து இது ஏன் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல்னா, இது பல ஜாம்பவான்கள் சேர்ந்து செஞ்சிருக்கிற ஒரு படம். ஒரு டெக் சைட்ல இருந்து உலக அளவுல வந்து ஒரு பெரிய ஜாம்பவானான ஒரு பாபி பாலச்சந்திரனுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் வெஞ்சர். என்ன நடந்தாலும் சரி, நான் குவாலிட்டி அண்ட் சிஜில வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். படம் வந்து பொதுமக்களுக்கு போய் சேரும் போது, இது நான் வந்து 8 வருஷம் முன்னாடி 9 வருஷம் முன்னாடி எடுத்த ஒரு படத்துக்கும் இப்போவுக்கும் டெக்னாலஜி வைஸ் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணி இந்த படத்தை பிரம்மாண்டமா எடுத்தே தீர்வேன்னு நினைச்ச ஒரு அஜய். என்ன ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் உலக அளவுல எங்க தமிழர்கள் இருக்காங்களோ, சினிமா ரசிகர்கள் இருக்காங்களோ, அவங்க எல்லாரும் அருள்நிதி ஒரு படத்துல நடிச்சா அதுல கண்டிப்பா ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்லயும் ஆக்டிங்லயும் டெடிகேஷன்லயும் காம்ப்ரமைஸே பண்ணாத ஒரு ஹீரோ. அடுத்தது 100% எப்பவுமே ஒரு படத்துக்கு கொடுக்கிற ஒரு பிரியா பவானி சங்கர். அவங்க எப்பவுமே படத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து வலுவூட்டி இருக்காங்க. அப்புறம் ஒரு ப்ரொடியூசரா இருக்கட்டும், ஒரு ஒரு ஹீரோவா இருக்கட்டும், ஒரு ஆக்டரா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் மேனா இருக்கட்டும், எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு அக்ரெசிவ் ரோல் மாடலான ஒரு அருண் பாண்டியன் சார். அதுக்கப்புறம் முத்துக்குமார் சார் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு படத்துல. அவருக்கு ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ். அர்ச்சனாவுக்கு வந்து இது ஒரு டெபியூ பெர்ஃபார்மன்ஸ், அவங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ற இந்த படம் கண்டிப்பா பிரம்மாண்டமா தான் இருக்கும். நான் ஒண்ணும் சரி, நான் வந்து பாபி பாலச்சந்திரனுக்காக அவரை பத்தி நாங்க சொல்லணும். ப்ராஜெக்ட் வந்து டே ஒன்ல இருந்து அவர் மணி அண்ணன், காசி சார், அதுக்கப்புறம் அஜய், பாபி சார் எல்லாரையும் கம்ஃபர்டபுளா வச்சு இந்த ப்ராஜெக்டை வந்து வெளியில கொண்டு வந்தது. கம்பெனி நடத்துற பாபி பாலச்சந்திரனுக்கு ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியா இருக்கேன். ஓகே, பிடிஜி யூனிவர்சல் கம்பெனில 2 பாயிண்ட்டுங்க. ஒன்னு, இந்த படத்தை வந்து சாதாரண ஒரு ஹாரர் சினிமாவை நினைச்சிடாதீங்க. ஒரு வீடு, அதுக்குள்ள ஒரு லேடி, அவங்க தான் பேய், அந்த மாதிரி இல்லாம படம் ஃபுல்லா எக்கச்சக்கமா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன். 2வது வந்து இந்த படத்தை எதுல வேணா பார்க்கலாம். ஓகே, டிவியில பார்க்கலாம், போன்ல பார்க்கலாம், லேப்டாப்ல பார்க்கலாம். ஆனா நீங்க தியேட்டர்ல இதை வந்து பார்க்காம விட்டீங்கன்னா யூஆர் மிஸ்ஸிங் சம்திங். இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் அலாங் வித் சவுண்ட் அண்ட் மிக்சிங் அண்ட் டால்பி அட்மாஸ் அண்ட் அதுக்கு மெனக்கெட்டு இருக்கிற சிஜி, இது எல்லாத்தையும் நீங்க வந்து பெரிய ஸ்கிரீன்ல போய் கூட ஒரு 200-300 பேரோட உட்கார்ந்து பார்க்கும்போது தான் இதோடைய பெஸ்ட் ஆப்டிமம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தியேட்டர்ல நீங்க மிஸ் பண்ணீங்க, லேட்டர் ஆன் நீங்க டிவியில பார்க்கும்போது இது தியேட்டர்ல பார்த்துருக்க வேண்டிய படம்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. அதை கொடுத்துட்டேன் வைக்க. இல்ல, அவருக்கு ஜென்ரலாவே பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ன்றது அவருக்கு ஒரு நியமா எடுத்திருக்காரு. சாரி சார். அதான் சாம் வந்து ஜென்ரலாவே அவரோட எல்லா படங்களையுமே அவருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு அவருக்கு தனி ஒரு நேம் எடுக்கக்கூடிய ஒரு மியூசிக். இந்த படம் வந்து நிறைய மியூசிக்கும் சவுண்டோட சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ சாம் இருக்கட்டும் அண்ட் சவுண்ட் டிசைன் சினிமா சச்சின் ஒருத்தரும் அண்ட் ஃபைனல் மிக்ஸ் அரவிந்த் மேலன் ஒருத்தரும் பண்ணியிருக்காங்க. 3 பேருமே சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி எடிட்லாம் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு சவுண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த சவுண்ட் டிசைன், இந்த விஎஃப்எக்ஸ்
படத்தோட இந்த எப்படி நாங்க மேக் பண்ணியிருக்கோன்றது எல்லாம் தான் உங்களுக்கு யூடியூப்ல ஒரு டிவிலயே வருமா? எக்ஸ்பீரியன்ஸா டெஃபினட்டா தியேட்டர்ல இருக்கும். தியேட்டர்ல இருக்கும். அருண் பாண்டியன் சார் சார் அந்த டைம் நீங்க ஒர்க் பண்ண அந்த டைமுடைய நினைவுகள், அந்த டைம் ஒர்க் பண்ண அந்த இதுக்கும் இப்போ இந்த இவங்களுடைய ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குதா? கேட்குது. ஓகே. என்னென்னா அப்போ டெக்னாலஜி இவ்வளோ இல்லை. இன்டர்வல் சீக்வன்ஸில் மேலேருந்து கீழே குதிக்கணும்னா நான் தான் குதிக்கணும். அப்போது இந்த க்ரீன் மேட் போட்டுட்டு பின்னால் கிடையாது. ஆனாலும் இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜிலையும் இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜியும் எவ்வளோ ப்ராப்பராக யூஸ் பண்ணணுமோ அது பண்ணால் டஃப் ஜாப் தான். அந்த ஜாப் தான் அஜய் பண்ணியிருக்காரு. அந்த ஜாப் தான் இந்த படம் உங்களுக்கு வேறு ரேஞ்சில் கொண்டாந்து கொடுக்கும். இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறுசாக தான் ஆரம்பித்தாங்க, காசி பாண்டியனும் சுப்பிரமணியம். ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இதை வேறு ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக அந்த டைமோட அது எல்லாரும் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் எனக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கூட தான் இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. டெக்னாலஜி மாறிட்டே வருது. வி ஹாவ் டு அடாப்ட். அந்த அடாப்ஷன் இந்த ஃபில்மில் இருக்குது. அந்த கிராண்டியர் இந்த ஃபில்மில் இருக்குது. ஸ்பெஷலி சொல்ல போனால் சாம் சிஎஸ் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அது இல்லாமல் ஹரிஷ் சினிமாட்டோகிராஃபர் ஹூஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அவர் செட்டில் இருந்தால் பேசவே மாட்டார். இன்னொரு பேய் மாதிரி தான் சைலண்ட்டாக இருந்து வேலையை பார்த்துட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபில்மு டெக்னாலஜி வைஸ் இட் இஸ் அப்கிரேட். தேங்க்யூ. ஃபோன் வந்து டிஸ்டர்ப். சார் நீங்கள் டிமாண்டி காலையும் பார்த்து தான் உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னு சொன்னீங்க. உங்களோட படமே மோரோவர் அந்த தேஜாவு டைரி 20,000 கண்கள் அப்புறம் மூக்குத்தி கருவன் வரி அந்த 2026 பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் ஒரு ஐடியா யாரோடது? உங்களோட எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? அனுபவம் அதை பற்றி எத்தனை பேர் சார் வருவீங்க 2026? சார் அது அவங்க அது ஒருத்தவங்களோட விருப்பம் சார். ஆமா படத்தை பத்தி ஆமா இது படத்தை பத்தி இது ஐடியா சார், அவ்வளோதான். வேற எதுவும் அப்படி ஐடியா எதுவும் இல்லை சார். உங்க நம்பர் மட்டும் தாங்க சார். அந்த ஐடியா வந்தானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். அப்போ உங்களை சஜஷன் கேட்டுட்டு தான் முடிவே எடுப்பேன். சரி இல்லை, இது படத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கனால நம்ம படத்தை கண்டிப்பாக தேட்டருக்கு வரணும்னா என்ன அது மட்டும் சொல்லுங்க. இல்லை இப்போ இவ்வளோ நேரம் இவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க அதை பற்றி. சரி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ஒருத்தவங்க நேற்று ஏதோ ஒரு அஜய் ஏதோ ஒரு ப்ரொமோ வீடியோ போடும்போது அதில் ஒரு இதை அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து இன்ட்ரோல் பிளாக்கும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸும் பயங்கரம் பேங்காக இருக்கும். அதை வந்து செகண்ட் பார்ட்டு செஞ்சுட்டாலே செகண்ட் பார்ட்டு மிகப்பெரிய ஹிட் ஆயிரும். கண்டிப்பாக இதுலேயும் அந்த இன்ட்ரோல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் பயங்கரமாக வந்திருக்கு. அதை தாண்டியும் அதுக்கு நடுவுலையும் நிறையா விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் டிமாண்டியை ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்.